இப்போ நம்ம செயின் ரூலோட அடுத்த சம் பார்க்க போகிறோம். இந்த சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான சம் தான். இஃப் த வேஜஸ் ஆஃப் 6 men அண்ட் ஃபார் 15 days ருபீஸ் வந்து 2100, அதாவது 6 பேர் வந்து வேலை பார்க்குறாங்க, 15 நாளைக்கு வேலை பார்க்குறாங்க, அவங்களோட சம்பளம் வந்து 2100 ரூபா. தென் ஃபைண்ட் தி வேஜஸ் ஆஃப் 9 men ஃபார் 12 days. 9 பேர் அதே வேலையை முடிக்கிறாங்க, 12 நாளில் முடிச்சிடறாங்க, சீக்கிரமாகவே முடிச்சிடறாங்க, ஆனால் அதிகமான ஆட்கள். ஸோ அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் தரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்றுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, டேரெக்டாக ஷார்ட்கட்டுக்கே போயிடுவோம். ஷார்ட்கட் என்னென்னா இதானாங்க, மென், டே, அவர் இதெல்லாமே வந்து ஒரு கொஸ்டினில் ரெண்டு கிவன் இது கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கொஸ்டினாக கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று கிவன் டேட்டா ஃபுல் டேட்டா கொடுத்துருப்பாங்க. இங்கே 6, 15, 2100ன்றது கிவன் ஃபுல் டேட்டா. இன்னொன்று 9, 12 கொடுத்துருக்காங்க, ஒரு செமி டேட்டா பாய் தான் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, அதான் சேலரி. ஸோ மென், டே, அவர்ஸ் இதெல்லாமே வந்து இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷனலில் தான் இருக்கும் எப்போவுமே. ஸோ அதெல்லாம் வந்து எப்போவுமே மல்டிப்ளஸில் தான் போடுவோம். ஸோ ஒரு ஈக்குவேஷனில் 6 men 15 days முடிக்கிறாங்கன்னா 6 × 15 தான் மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி 9 men 12 days முடிக்கிறாங்கன்னா 9 × 15 ரைட் ஹேண்ட் சைடில் போட்டுக்கோங்க. இதே மாதிரி கால்குலேட் பண்ணிவிட்டு டிவிசிபிலிட்டி என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சேலரியை டிவிசிபிலிட்டியில் போட்டுருங்க. இங்கே சேலரி என்ன வேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, வேஜஸ் அப்படின்றத டிவிஷனில் போடுங்க. இங்கே டபிள்யூன்றது வேஜஸாகவும் இருக்கலாம், இல்லைன்னா அவங்க பண்ணுற ஒர்க் எவ்வளோ எஃபிஷியண்ட்டான ஒர்க் பண்ணுறாங்க அதுவும் சொல்லலாம். அதுவும் இந்த மாதிரி டிவிசிபிலிட்டியில் தான் போடணும். இந்த ரெண்டு மட்டும் தான் டிவிசபிளில் போடணும், மற்ற எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் தாங்க போடணும். ஸோ இப்போ இதோட ஆன்சர் பார்ப்போம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லெட் வேஜஸ் வந்து டபிள்யூன்னு எடுத்துக்குவோம். அந்த இதெல்லாம் பார்க்க வேணாம், நெக்ஸ்ட் டேரெக்டாக வந்துடுங்க. ஆன்சர் வந்தீங்கன்னா 6 × 15 / 2100. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் படி 6 men 15 days 2100 ருபீஸ் வேஜஸை டிவிசிபிலிட்டியில் போட்டிருக்கேன். அடுத்து வந்து 9 men 12 days டபிள்யூ கண்டுபிடிக்க வேண்டியது வேஜஸ்னால அவங்களோட சேலரி டபிள்யூன்னு வச்சுக்கிறேன். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா டபிள்யூ ஈக்குவல் டு இந்த வேல்யூ வரும். ஸோ அதோட ஆன்சர் தான் 2520 ருபீஸ். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா, 20 men can build a wall 66 meter long in 6 days. What the length of a similar can be built by 86 men in 8 days. அதே மாதிரி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே எதில் டிவைசிபிலிட்டியில் போடணும் அப்படின்னா, 20 men இருக்காங்க, கரெக்டாக தான், இன்ட்டு 66 மீட்டர் அப்படி தானே, 66 மீட்டர். ஓகே, 6 days ஒர்க் பண்ணுறாங்க, கரெக்டு தான். ஸோ 20 men × 6 66 மீட்டரை டிவிசிபிலிட்டியில் போடணும். ஏன் அப்படின்னா அவங்க பண்ணுற ஒர்க்கோட எஃபிஷியன்ட். நான் சொன்னேன் ரெண்டு மேட்டர் மட்டும் தான் டிவிசிபிலிட்டியில் வரும். ஒன்று சேலரி, இன்னொன்று அவங்க பண்ணுற ஒர்க்கு. இந்த ஒர்க்கு வந்து எப்படின்னா 66 மீட்டர் லாங் இருக்கிற ஒர்க்கு. இது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் தான், அதனால் இதை வந்து டிவிசிபிலிட்டியில் போடணும்னு. ஸோ மற்றது எல்லாமே உங்களுக்கு சேம் ஆஸ் யூஸ்வல் தான். 35 men 8 days divided by 86. ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா சிமிலர் பில்ட் 8 days முடிக்கணும். எத்தனை மென் அப்படின்றது சொல்லலாம், மென்ன்றதை இங்கே எம்னு வச்சுக்கிறேன். ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு எம்மோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 49 மீட்டர்னு வந்துடும். 86 men கொடுத்துருக்காங்களா?